அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது வீடியோ உணவு செரிமானமாவது எப்படி என்று விளக்குகின்றது. தயவு செய்து எமது வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் சாப்பிடும் ஒரு சிறிய உணவுத் துண்டு உடலுக்குள் சென்ற தருணத்திலிருந்து ஒரு அற்புதமான அறிவியல் பயணம் தொடங்குகிறது. இந்த பயணம் வாயில்தான் ஆரம்பமாகிறது. சலைவரி கிளாண்ட்ஸ் சுரக்கும் சலைவா உணவை மென்மையாக்கி விழுங்க உதவுகிறது. அதிலுள்ள அமிலேஸ் என்சைம் கார்போஹைட்ரேட்ஸை உடைக்கத் தொடங்குகிறது. விழுங்கப்பட்ட உணவு பெரிஸ்டால்சிஸ் எனப்படும் தசை இயக்கத்தால் ஓசோஃபேகஸ் வழியாக மெதுவாக ஸ்டமக்கை அடைகிறது. ஸ்டமக்கில் ஆசிட்ஸ் மற்றும் என்சைம்ஸ் உணவை கலக்கி அதை சைம் எனப்படும் அரை திரவமாக மாற்றுகின்றன. பின்னர் இந்த சைம் டுவோடினமுக்கு செல்கிறது. இங்கே பான்கிரியாஸ் சுரக்கும் என்சைம்ஸும் லிவரில் தயாராகி கால்பிளாடரில் சேமிக்கப்பட்ட பைலும் சேர்ந்து புரோட்டீன்ஸ், ஸ்டார்ச் மற்றும் ஃபேட்ஸை முழுமையாக உடைக்கின்றன. அதன்பின் உணவு ஜெஜுனம் மற்றும் இலியம் பகுதிகளுக்கு செல்கிறது. இங்கே உள்ள வில்லை மற்றும் மைக்ரோவில்லை மூலம் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் மற்றும் ஃபேட்டி ஆசிட்ஸ் போன்ற நியூட்ரியன்ட்ஸ் பிளட் ஸ்ட்ரீமில் உறிஞ்சப்படுகின்றன. இந்த நியூட்ரியன்ட்ஸ் லிவருக்கு கொண்டு செல்லப்பட்டு தேவையானவை சேமிக்கப்படுகின்றன, மீதமானவை உடலுக்கு சக்தியாக பயன்படுத்தப்படுகின்றன. ஜெரிக்கப்படாத ஃபைபர் மற்றும் கழிவுகள் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு செல்கின்றன. அங்கே வாட்டர் உறிஞ்சப்பட்டு ஸ்டூல் உருவாகிறது. இதற்கிடையில் கட் மைக்ரோபயோம் எனப்படும் நன்மை தரும் பாக்டீரியா ஃபைபரை ஃபர்மெண்ட் செய்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் உருவாக்குகின்றன. இது நம் உடலின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. இவ்வாறு நாம் கவனிக்காமலே ஒவ்வொரு உணவுத் துண்டும் உடலுக்குள் ஒரு சரியான ஒத்துழைப்புடன் நடந்த அற்புதமான டைஜஸ்டிவ் ஜேர்னியை முடிக்கிறது.